உங்களுக்கு சூர்யானா என்ன ஞாபகம்? ஒரு பிளாக் பஸ்டர் ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ, சாக்லேட் பாய் இந்த மாரி சொல்லி நெறைய விஷயமா பார்த்து நீங்க சூர்யா பார்த்து சொல்லிக்கிட்டே போவீங்க. ஆனா, இந்த சூர்யா வந்து அவர் கரியரோட ஃபால்ல இருக்காரு. இது தெரியுமா உங்களுக்கு? தெரியலனா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டன் குடுத்துருங்க. அப்பதான் நெறைய சூர்யா ஃபேன்ஸ் இந்த வீடியோவும் சஜெஸ்ட் ஆகும். அது போக இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி வீடியோஸ் வந்து உங்களால நெறையாவும் பார்க்க முடியும். ஆக்சுவலா சூர்யாவோட கரியர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, 1997 நேருக்கு நேர்ன்ற படம் மூலமா வந்து சூர்யா வந்து அவரோட கரியர வந்து சினிமால வந்து ஸ்டார்ட் பண்றாரு. யார் கூடனா நம்ம தளபதி கூட. ஆல்ரெடி தளபதி வந்து ஒரு 4, 5 படமோ, 5, 6 படமோ பண்ணியிருப்பாரு. நேருக்கு நேர் பண்றதுக்கு முன்னாடி. சூர்யா வந்து வந்து தெரியல. ஏன்னா ஆல்ரெடி தளபதி வந்து படம் பண்ணதுனால. ஸோ இவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அது போக வந்து அந்த டைம்ல சூர்யாவுக்கு வந்து டான்ஸ் எல்லாம் பெருசா வராதுன்ற மாரியான ஒரு சில விஷயங்களும் வந்து சூர்யால வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருந்துச்சு. பட் அந்த படம் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபிஸாவும் வந்து ஒரு நல்ல ஹிட் ஆச்சு. அது போக கிரிட்டிக் வைஸும் வந்து இந்த படம் ஹிட் ஆச்சு. ஸோ சூர்யாவுக்கு வந்து ஓப்பனிங் படமே வந்து ஒரு குட்டான ஒரு படமா தான் ஈர்த்துச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பெருசா சொல்லலாம். ஸோ இந்த ஹிட் ஆனோனே சூர்யாவோட கரியர் வந்து பீக்குக்கு போச்சான்னு அதுதான் இல்ல. அதுக்கப்புறம் வந்த படங்கள் தான் வந்து அவர டிசைட் பண்ணுச்சு. ஸோ அது என்னென்ன படம்னா, 1999ல வந்து பூவெல்லாம் கேட்டு பாருன்னு சொல்லி ஒரு ஃபிலிம் பண்ணாரு. அது வந்து ஓரளவு நல்லா போச்சு. 2001ல வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்ற வந்து ஒரு படம் பண்ணாரு. அகைன் வித் நம்ம தளபதி. தளபதி கூட சேர்ந்து பண்ணும்போது, இதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, விஜய் தான் ப்ராப்பர் ஹீரோ மாரியான ஒரு கதைக்களத்த வந்து கொண்டு போயிட்டாங்க. அதனால சூர்யாவுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஹீரோவான மூவி கிட்ட கிடைக்கல. பேருக்கும் ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் தருவாங்க. பட் இதுல வந்து கொஞ்சம் சூர்யா விட தளபதி தான் வந்து ஹீரோன்ற மாரி காமிச்சதுனால, ஸோ வந்து இது தளபதியோட ஹீரோயிக் படம். ஸோ ஹிட் ஆனது வந்து தளபதியால தான் ஹிட் ஆச்சுன்ற மாரியான ஒரு இன்பத்த வந்து கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2001ல வந்து பாலாவோட டைரக்ஷன்ல வந்து இந்த பாட்டு வந்து எல்லா பேரும் வந்து பெருசா அப்ரிஷியேட் பண்ணாங்க. பட் சூர்யாவோட ஒரு ரைஸ் குடுக்குற அளவுக்கான ஒரு படமா வந்து இந்த படம் இல்ல. நெறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மாரி மிக்ஸட் ரிவ்யூஸா வந்து குடுத்தாங்க. ஸோ அந்த மிக்ஸட் ரிவ்யூஸ் வந்து அது சூர்யாவோட கரியருக்கு வந்து ஒரு தேவையான விஷயமா தரல. சூர்யாவ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு தேவையான விஷயமா இல்ல. ஸோ அதனால வந்து இந்த படமும் வந்து சூர்யாவோட ரைஸுக்கு வந்து வழிவகுக்கல. அப்ப என்ன படம் தான் சூர்யாவுக்கு வந்து ரைஸுக்கு வழிவகுத்துச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2002ல டைரக்ஷன்ல வந்த மௌனம் பேசியதே. இந்த படத்த வந்து யாருனாலயும் மறக்க முடியாது. எனக்கு வந்து பெர்சனலா ஒரு ஃபேவரைட்டான படம்னு சொல்லி இந்த படத்த சொல்லலாம். சூர்யா குடுத்திருக்கக்கூடிய ஒரு டிஃபரண்டான ஒரு கிரே ஷேடான ஒரு கலரு. அதுக்கப்புறம் அந்த டைம்ல வந்து ஹீரோ தான் வந்து ஹீரோயின வந்து லவ் பண்ணுவாங்க. ஹீரோவுக்கு வந்து லவ் பிடிக்கும். ஹீரோ வந்து அப்படி லவ் பண்ணுவாரு, இப்படி லவ் பண்ணுவாருன்னு சொல்லி கரெக்ட்டான டைம்ல ஹீரோ வந்து லவ்வே பிடிக்காது. ஹீரோ கோவமான ஹீரோக்கு வந்து பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு சொல்லி ஒரு பேட்டர்ன்ல வந்து படம் எடுத்தாரு. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து எல்லா பேருக்கும் வந்து ரசிக்கிற மாரியும் இருந்துச்சு. அது போக வந்து நெறைய காமெடிஸும் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா சூர்யா வந்து கொஞ்சம் நந்தா, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு மாரியான ஒரு மிக்ஸட் ஜானர்லயே படம் பண்ணிட்டு இருக்கும்போது, மௌனம் பேசியதேன்ற மாரியான ஒரு படம் வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு பெரிய வைட் ஓப்பனா இருந்துச்சு. ஏன்னா, நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போறேன்னு சொல்ற மாரியான ஒரு வைட் ஓப்பன் வந்து சூர்யாட்ட இருந்து 5வது படத்திலே கிடைச்சுச்சுன்னு சொன்னா, அது வந்து எவனும் மறுக்க மாட்டான்னு தான் வந்து நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் பெரிய ஸ்டார் ஆயிட்டேனான்னு சொல்லி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ற மாரியான ஒரு படம் தான் வந்து சூர்யாவுக்கு வந்து 2003ல வந்துச்சு. அதாவது இது என்ன படம்னா, காக்க காக்க ஜிவிஎம் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னான லவ் ஸ்டோரி. சூர்யாவுக்கு வந்து அதுக்கு போலீஸ் கேரக்டர் குடுக்கலாம்ப்பான்ற வந்து ஒரு நம்பிக்கை வந்து சூர்யாவுக்கு வந்து இந்த படத்துல இருந்து தான் வந்து கிரியேட் ஆச்சு. ஏன்னா, அவ்ளோ பெரிய பவர் பேக்ட் ஒரு போலீஸா வந்து இருப்பாரு. அதுவும் வந்து கிளைமாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்திருப்போம் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்கன்ட்டு. பட் கிளைமாக்ஸே வந்து டோட்டலி டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து சூர்யாவோட கரியருக்கு வந்து ரொம்ப பயங்கரமா செட் ஆச்சு. சூர்யாவுக்கு வந்து போலீஸ் கேரக்டர் சூப்பரா இருக்கும்ப்பான்னு சொல்றதுக்கான ஒரு பேஸ் போட்ட படம் தான் வந்து நம்ம இந்த படத்த வந்து டெஃபினட்டா சொல்லணும். ஸோ சூர்யாவோட ரைஸ் வந்து வந்த ஃபர்ஸ்ட் படமே வந்து இந்த படமா தான் இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு நம்ம சொல்லலாம். டைரக்டாவே சொல்லலாம். ஒரு ஜிவிஎம் தான் சூர்யாவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரைஸ் பீரியட வந்து குடுத்தாருன்னு சொல்லணும். அதே ஜிவிஎம் நெறைய படம் குடுத்திருக்காரு. நம்ம லேட்டரா பேசுவோம். அதே மாரி வந்து 2004ல வந்து என்னன்னா, அது கிரிட்டிக் வைஸா கொஞ்சம் நல்லா இருக்கு. படம் கொஞ்சம் குட்டா இருக்குன்ற மாரி பேசுனாங்க. பட் பாக்ஸ் ஆஃபிஸ் வைஸ்ல வந்து சூர்யாக்கு அந்த வருஷம் வந்து பெருசா எடுபடல. என்னென்ன படம்னா, பேரழகனும் இந்த படங்கள் வந்து 2மே வந்து பாக்ஸ் ஆஃபிஸ்ல பெருசா வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்னன்ட்டான பொசிஷன் வந்து சூர்யாவோட கரியருக்கு டவுனும் போல, சூர்யாவோட கரியர வந்து தூக்கியும் விடல. ஒரு ஸ்டாக்னன்ட்டான இயரா வந்து சூர்யாவுக்கு அந்த வருஷம் இருந்துச்சு.
ஸோ வந்து சூர்யா அடுத்த வருஷம் வந்து ஒரு நல்ல சாலிடான ஹிட் குடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல வந்து சூர்யா வந்து தள்ளப்பட்டார். ஸோ அதையும் வந்து அவர் டெஃபினட்டா பண்ணார். 2005ல ரிலீஸ் ஆன மாயாவி, கஜினி அப்படின்னு சொல்லிட்டு 3 படத்த வந்து சொல்லலாம். மாயாவி வந்து ஒரு மாரி மிக்ஸ்ட் ரிவ்யூஸ். பட் இருந்தாலும் வந்து எல்லா பேரும் ஓரளவு ஓகேப்பா, ஹாப்பின்ற மாரியான சிச்சுவேஷனுக்கு போன படம் மாயாவி. கஜினி நான் சொல்லவே தேவையில்ல, அந்த படத்த பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு சூர்யாவோட பிளாக் பஸ்டரான ஒரு படமா வந்து இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது போக வந்து நம்ம சூர்யாவோட ஆக்டிங்கும் வந்து இந்த படத்துல வந்து வேற லெவல்ல பாராட்டணும். அசிங்கும் ஈக்குவலா பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரியான சூர்யாவுக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூவான படமா வந்து கஜினிக்கு வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹரியும், சூர்யாவும் சேர்ந்த ஒரு ஃபர்ஸ்ட் படம்னு வந்து நம்ம இந்த படத்த சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பேரும் நெறைய மேஜிக் பண்ணாங்க. அந்த மேஜிக்கான ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து 2005 6ன்ற படத்துல வந்து நடந்துச்சு. பட் 6 வந்து அவ்வளோ பெரிய கமர்ஷியலி சக்சஸ் இல்லன்ற மாரியான ஒரு சில விஷயங்களும் சொல்றாங்க. பட் கிரிட்டிக் வைஸ் வந்து ஓகேப்பான்ற மாரியான ஒரு படமும் கிடைச்சுச்சு. பட் கஜினின்ற ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்னால இந்த 2 படத்துக்கான ஒரு ஆவரேஜ் ரெஸ்பான்ஸ வந்து சூர்யா வந்து ஈக்குவலா அந்த வருஷம் வந்து டேலி பண்ணாரு. ஸோ இதே வேகத்தோட அடுத்த வருஷம் இருப்பாருன்னு சொல்லி எல்லா பேரும் வந்து எதிர்பார்த்தாங்க. பட் அந்த எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் ஏமாற்றத்திலேயே வந்து முடிஞ்சுச்சு. அதாவது என்ன ஆச்சுன்னா, 2006ல வந்து சில்லுன்னு ஒரு காதல் இந்த படம் வந்து கமர்ஷியலா பெரிய சக்சஸ் ஆகல. ஸோ இந்த படத்துல இருக்க பாட்டு எல்லா பேரும் வந்து வேற லெவல்ல வந்து வைப் பண்ணாங்க. ஆனா வந்து இந்த படத்துக்கான ஒரு பெரிய சக்சஸும் கிடைக்கல. எல்லா பேரும் வந்து செலிப்ரேட் பண்ற படமாவும் இல்ல. இந்த இந்த படத்த ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னா, நம்ம சூர்யா தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அவர் தலையிலே ஒரு துண்டு போட்டு போற நிலைமையில வந்து 2006 சில்லுன்னு ஒரு காதல்ன்ற படம் வந்து கொண்டு போய் அவர விட்டுடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து 2007 இது வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு மாஸ் மூவி பாடுறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட் குடுத்த படம்னு சொல்லி நான் அந்த படத்த டெஃபினட்டா சொல்லுவேன். அதாவது என்ன பண்ணா 2007ல ரிலீஸ் ஆன வேல்ன்ற படம். இந்த படம் வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு ஆஹா ஓஹோன்னு ஹிட் தரல. பட் சூர்யாவுக்கு வந்து சிங்கம் இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் மூவிஸ்லாம் வந்துச்சு. அந்த கமர்ஷியல் மூவிஸுக்கெல்லாம் வந்து பேஸ் போட்ட படம் வந்து நான் அந்த படத்த சொல்லுவேன். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அங்கருந்து கொண்டு வந்து என்ஜாய் பண்ணாங்க. அந்த படமும் வந்து ஓகேஷான ஒரு ஃபீல் குடுக்கும். சூர்யாவுக்கு வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜான படமா இல்ல. ஓகேன்ற ஒரு படம் வந்து சூர்யா குடுத்தாரு. பட் இதுதான் வந்து பெர்ஃபெக்ட் மாஸ் மூவி சூர்யா பண்றதுக்கான மெயின் ரீசனா வந்து இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் 2008 மறுபடியும் ஜிவிஎம் வந்து சூர்யாவுக்கு ஒரு மேஜிக் பண்ணி விட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கமர்ஷியல் லவ் அப்படி போயிட்டு இருந்தவர, இது ஒரு தூவி ஒரு மேஜிக் பண்ணி சூர்யாவ டோட்டலா வந்து சேஞ்ச் பண்ணி விட்டாரு. அதாவது எந்த படத்துலனா, வாரணமாயிரம் படத்துல. இந்த படம் வந்து அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சான்னு சொல்லி எனக்கு பெருசா தெரியல. கிரிட்டிக் வைஸ் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. பட் கலெக்ஷன் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரி எனக்கு பெர்சனலா ஃபீல் ஆச்சு. ஸோ கலெக்ஷன் வைஸ் வந்து என்னால இந்த படம் வந்து ப்ராஃபிட் ஆச்சா இல்லையான்னுலாம் சொல்ல முடியல. பட் இப்போ வரைக்கும் எல்லா பேரும் மனசுல இருக்கக்கூடிய ஒரு ஃபேவரைட் படம் தான் வந்து நான் இந்த படத்த வந்து டெஃபினட்டா சொல்லுவேன். அவ்வளோ கோஸ்ட் வார்டு இருக்கக்கூடிய ஒரு படம். இது வந்து சூர்யாவ தவிர வேற யாராலயும் இந்த படத்த வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு சூர்யா இந்த படத்துக்கு வந்து பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து அதுக்கான ஒரு ரெகக்னேஷன் வந்து சூர்யாவுக்கு வந்து கிடைச்சுச்சு. வேல் படம் வந்து எப்படி வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு மாஸ் மூவி தைரியமா தரலாம்ப்பான்னு சொல்லி ஒரு கான்டெஸ்ட் கட்ச்சு. அதே மாரி தான் வாரணமாயிரமும் சரி, கஜினியும் சரி, சூர்யாவுக்கு வந்து இந்த மாரி ஆக்டிங் போர்ஷன்ஸ் இருக்க படமும் வந்து சூர்யாவுக்கு தரலாம். சூர்யா வந்து சூப்பரா அந்த மாரி படங்கள வந்து பண்ணுவாருன்னு சொல்லி எல்லா பேரும் நம்பி அவர்கிட்ட வந்து கதை சொல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த படம் முடிச்சோனே சூர்யாவோட பீக்ன்னே நான் சொல்லுவேன். சூர்யா அவரோட கரியர்ல இருந்த ஹையஸ்ட் பீக்னா இந்த டைம்ல நான் சொல்லுவேன். 2009ம் 2010 2009ல வந்து அயனும் 2009ல வந்து அயனும் ஆதவனும் வந்து ரிலீஸ் ஆச்சு. அயன் வந்து நான் சொல்லவே தேவையில்ல. அது வந்து சக்க போடு போட்ட படம். சூர்யாவுக்கும் சரி, கேவி ஆனந்துக்கும் சரி, ஆல்சியராஜுக்கும் சரி, அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹிட். பயங்கரமான ஒரு ஹிட்டான ஒரு படமா வந்து அயன் படம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த தீபாவளி ரிலீஸ் ஆன ஆதவன் படம் வந்து கிரிட்டிக் வைஸ் வந்து இந்த படத்த வந்து பயங்கரமா கலாய்ச்சாங்க. அது வந்து ஒரு உண்மையான விஷயம். ஆனா வந்து கமர்ஷியல் வைஸ் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்குலாம் வந்து இந்த படம் வந்து ரொம்ப பயங்கரமா புடிச்சு போச்சு. இந்த படத்த வந்து தூணா காப்பாத்துனது வடிவேலு. சூர்யா, வடிவேல் காம்போ கொஞ்சம் நல்லா இருந்ததுனால இந்த படம் வந்து ஓரளவு தப்பிச்சுச்சு. பட் சூர்யாவுக்கு வந்து ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூ, ஒரு ஃப்ளாப்புன்ற ஒரு ரேட்டிங்க வந்து இந்த படம் வந்து தரல. ஸோ அப்படியெல்லாம் இப்படியும் இல்லாம ஒரு ஸ்டார்டா போன படம் வந்து ஆதவன். ஆனா அந்த வருஷம் வந்து சூர்யாவுக்கு அயன் ஹிட் ஆனதுனால, இது 2மே வந்து டேலி ஆயிடுச்சுன்னு தான் வந்து நான் சொல்லுவேன்.
அதுக்கப்புறம் வந்து 2011ல் வந்த 7ஆம் அறிவு. இந்த படம் வந்து ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூவான படம். பட் ஈவன் தோ இந்த படம் வந்து ஓரளவு வந்து மேனேஜபிளான ப்ராஃபிட் வந்து கிடைச்சிச்சுன்ற மாரியான ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு உண்மைன்னு தெரியல. பட் இந்த படம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஒரு நல்ல வரவேற்பு தான் வந்து கிடைச்சுச்சு. பயங்கரமா வந்து அந்த டாம்பி கேரக்டர், அந்த கேரக்டர், இந்த கேரக்டர்ன்னு சொல்லி மக்கள் வந்து பேசுறாங்க. பட் இந்த படம் என்னதான் மிக்ஸ்ட் ரிவ்யூ ஒரு ஃப்ளாப் அந்த ஸ்டேஜுக்குலாம் போயிருந்தாலும், சூர்யாவோட கரியர வந்து பாதிக்காத வகையில தான் வந்து இந்த படத்தோட ரிசல்ட் வந்து சூர்யாவுக்கு வந்து பெர்சனலாவே இருந்துச்சு.